நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜனவரி மாத பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இப்போது நாம் கும்ப ராசியை பார்க்க போகிறோம். கும்ப ராசி காலபூஷனுக்கு 11வது ராசி. அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் 1 முதல் 4 பாதங்கள், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் சனி பகவான் 12ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். ராசிநாதன் ராசியில் இருப்பது மாபெரும், அதாவது 12ஆம் இடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு 12இல் சனி இருப்பது என்பது செலவினங்கள் ஏற்படுத்தும், தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். சுக்கிரனும் 12 இருக்கார், செலவினங்கள், பெண்களால் செலவினங்கள் ஏற்படும். சூரியன் வேற 16 நாள் இருக்கார், தந்தையால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி நல்ல பணவரவு, பொருள் வரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு மாதம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது அளப்பரிய சிறப்பு. 3ல் ராகு இருக்க கொடுத்து வைக்கணும். ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு ராகு தருவார். அதாவது இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் ஒன்றா கருத்து வேறுபாடு வரலாம். இளைய சகோதரத்துக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். ஆனால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் 100% வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி தருவார். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். இந்த கும்பராசி அன்பர்கள் வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, மனை வாங்கி வீடு கட்டுறது, உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும். மற்றபடி உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி புதன் தனுசிலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறார். குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். ரிஷிகள், முனிகள், குருமாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உயர்கல்வி படிக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகள் ரொம்ப பிரமாதமாக படிப்பாங்க, எந்த குறையும் கிடையாது. 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்ல நினைக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி 6ஆம் இடம் என்பது ஆரோக்கிய ஸ்தானம். உங்களுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் இந்த ஜனவரி மாதம் முழுவதும் திருப்திகரமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க. 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் 11ல் இருக்கிறார். அதுக்கப்புறம் 12ல் வந்திருக்கிறார். அப்போது 7க்குடையவன் அப்படின்னும்போது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு எதுவும் ஏற்படாது. முதல் 15 நாள் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதாயம், ஆதரவு. ஒன்று அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும், அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் பண வருவாய், பொருள் வருவாய் கிடைக்கும். மற்றபடி முதல் 15 நாள் உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் சந்தோஷம், யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய கூட்டாளிகள் கூட ஆதரவாக செயல்படுவார்கள் முதல் 15 நாள்.
அடுத்து 16ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா 7க்குடையவன் 12ல் வந்தார். 7க்குடையவன் 12ல் வந்தால் மனைவியால் அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் ஏற்படும், தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும், அவங்களால செலவு. அதே நேரத்தில் சனி சூரியன் ஆகாது. அப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் இருக்காங்க இல்லையா, பெரிய சின்ன ஒரு 5 பேர் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை ஒரு 500 பேர் வேலை பார்க்கக்கூடிய கம்பெனியாக இருக்கட்டும், இரும்பு இல்லாத துறை கிடையாது. அப்போ இந்த கம்பெனிகள் அப்படின்னும் பொழுது அதில் முதலாளிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் விழிப்புணர்ச்சியோடு எச்சரிக்கையோடு இருக்கணுங்க அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது. வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும். எந்த நிலையிலும் உங்களுக்கு அசிங்கம் அவமானம் ஏற்பட்டு விடாது. 9ஆம் இடத்தில் கேது இருந்து சனி பார்க்குறார். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு நிறைய வரும். தந்தைக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் உங்களுடைய தாஸ்தாவேஜிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள். இல்லைன்னா அங்கே போய் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். கூடிமான வரைக்கும் போகாமல் இருப்பதே நல்லது, அவாய்ட் பண்ணுறதே நல்லது. வெளி மாநிலத்துக்கு போகிறது, வெளிநாடுக்கு போகிறது. ஏன்னா 9ல் கேது இருந்து சனி பார்க்குறாருன்னும் போது இன்னல்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்லாம். மற்றபடி 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இந்த ராசி அன்பர்களுக்கு பட்டங்கள் பதவிகள் தேடி வரும். எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே வேலைக்கு போவீங்க. ஃப்ரெஷ்ஷாண்டாக இருக்கிறவங்க மட்டும் இல்லை, ஏற்கனவே வேலை இழந்து இருப்பாங்க, அவங்களும் முயற்சி பண்ணிங்கன்னா வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தியாகும். இல்லை தொழிலை மாற்றி அமைச்சு நல்ல ஒரு சீர்திருத்தம் பண்ணி ஒரு தொழிலை நல்லா பண்ணுங்கள், நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஒரு சிலர் இந்த செவ்வாய் பார்க்குறார், அப்போது குருவும் பார்க்குறார் 10ஆம் இடத்தை. அப்போது என்னன்னாக்கா காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற துறைகளில் பணியாற்றக்கூடிய உயர் அதிகாரிகள் மட்டுமல்ல, கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் சலுகைகள் என்னவோ அது கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ப்ரமோஷன் பேனலில் எதிர்பார்க்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அபரீதமான ஒரு வளர்ச்சி லாபம் நிச்சயமாக ஏற்படும். மற்றபடி 11ஆம் இடத்து எங்கே யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் புதன் இணைஞ்சிருக்கிறார். அப்போது 7க்குடையவன் 11ல் இருக்கிறதால கணவன் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஆதரவு முதல் 15 நாள், அதுக்கப்புறம் 15 நாள் வாழ்க்கை துணையால் செலவினங்கள் ஏற்படும். தந்தையால் ஆதரவு 5 நாள் இருக்கும். அதுக்கு 16ஆம் தேதிக்கு பிறகு தந்தையால் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி சுக்கிரன் இருக்கார், பெண்களால் செலவினங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா 12, 13, 14 சந்திராஷ்டம தினமாக வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. வேலை பார்க்குற இடத்துல எந்த ஒரு பின் பாயிண்ட்டு ஒரு பிரச்சனை வராமல் போகும். இதுதாங்க நல்ல. மற்றபடி இந்த கும்பராசிக்கு பொருளாதாரத்தில் ஒரு அளப்பரிய ஒரு திருப்பு முனை ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் சென்று விட்டு வர முடியும். 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் 11ஆம் இடத்துல இருப்பது சிறப்பு. அப்புறம் 12ல் இருப்பது 15 தேதிக்கு மேலே சிறப்பல்ல. மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஓஹோன்னு நல்ல வருமானம் கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்கும். இந்த ராசி அன்பர்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். மற்றபடி இந்த கும்பராசிக்கு ஜனவரி மாத
பலன், ராசி பலன், பொது பலனை பார்க்கும் பொழுது அமக்கலமாக இருக்குங்க. குறை ஒன்றும் இல்லை. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.